இப்படி பண்ணாலும் நம்ம 2வது ரேங்கில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட் ரேங்கில் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாப்புலாரிட்டின்னா ரஜினிகாந்த், எம்ஜிஆர் இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நடிப்புனா சிவாஜி, கமல் இருக்காங்க. நம்ம அந்த கேட்டகரி போக முடியல. எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது இல்லையா, உன்னுடைய உயரம் உனக்கு தான் தெரியணும். Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration wear. தமிழ் திரை உலகில் தொடர்ந்து 60 ஆண்டுகளாக பயணித்து வரும் கலை உலக மார்க்கண்டேயன் நடிகர் திரு சிவக்குமார் அவர்களுக்கு இந்தியா கிளிட்ஸ் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. வயசில் நான் நடித்தது போதும், இனிமேல் மேக்கப் போடக்கூடாது. இப்போ உங்கள் ஃபங்க்ஷனுக்காக லைட்டாக மேக்கப் போட்டுருக்கேன். இது உங்களுக்காக தான் போடுறேன், இல்லைன்னா மேக்கப் சாவலுக்கு போட மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு படிச்சுட்டு வந்தேன். இந்தியா பூரா சுற்றி ஓவியம் வரைஞ்சேன். அந்த ஓவியங்களை 24 வயசுக்குள்ளே வரைஞ்சிட்டேன். ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், இந்தியா பூரா தேடினா கூட 24 வயசுக்குள்ளே அந்த தளத்தில் வரைஞ்ச ஓவியம் வரைஞ்சவங்க 20 பேர் இருக்க மாட்டாங்க. சிவக்குமார் ஐயாவோட பேச்சும் அவருடைய ஞாபக சக்தி, நோய்க்கும் என் மருந்துக்கும் உனக்கு கேள்வி ஆயப்போங்கால் அறிவுக்கு மகன் 100 பாட்டு சொல்லி முடிச்சோன்னே கீழே கம்பாவுக்கு வந்துட்டு மனுஷனாவேன் பல்லு போட்டு தான் போயிடுமா அந்த பாட்டு, 100 பாட்டை சொல்லிட்டு அப்படி அவர் மிரண்டார். பெரியார் வர்ணாசிரம் தர்மத்துக்கு எதிரானவர். தீர்மானுக்கு பாப்பா உயர்ந்தவன் சூத்திரம் தாண்டவன்கிற அதுக்கு எதிரானவர் பெரியார் இல்லையா. பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு பாப்பா சேர்த்து போனால் கண்ணீர் விட இருப்பான். யார் அவர்? ராஜாஜி. எம்ஜிஆர் வந்தார், மேடை ஏறி பேசினார். பேசிட்டு இருக்கும்போது பெரியவர்கள் அப்படின்னா உடனே பூபதி பக்கத்துலாம் சோடா, கோலி சோடா இருந்து ஒரு முடை குடிச்சிட்டு போனோடனே பூபதி என்ன பண்ணான்னா அந்த எச்சி சோடா இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே அந்த 4 அண்டாவுக்கு வச்சு அடித்தான். தெரிச்சு உடனே மற்ற ஐயோ எம்ஜிஆர் எச்ச தண்ணி எனக்கு கொஞ்சம் அத்தனை பேர் அந்த அண்டா தண்ணி அலையலாங்க. ராமாயணம் பிரமாதம் உங்களோட, மகாபாரதமும் பிரமாதம். ஆனா அதெல்லாம் விஞ்சி நின்னது திருக்குறள். நம்ம ஏன் தெரியுமா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ உலகத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். எந்த தகவலை கேட்டாலும் உடனுக்குடன் சொல்வதும் விரிந்த ஒரு நாலேஜுன்னு அதை பற்றி பேசிக்கிறாங்க. அந்த ஏஐக்கு அப்புறம் இன்றைக்கி அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருள் சிவக்குமார் ஐயாவுடைய பேச்சும் அவருடைய ஞாபக சக்தியும். இன்றைக்கி அவரை சந்திக்கிறதுல ஒரு பெரிய பாக்கியமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் பலவித கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். என் தந்தையார் படத்துலேருந்து பெரிய பீம்சிங் படம், திருலோகச்சந்தர் சார் படம், ஏபிஎன் படம், எத்தனையோ கதாபாத்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த கதாபாத்திரங்களெல்லாம் தாண்டி இன்றைக்கி விஞ்சி நிற்பது சிவக்குமார் ஐயாவோட பேச்சும் அவருடைய ஞாபக சக்தியும். இந்த கதாபாத்திரம் தான் இப்போது முன்னாடி நிற்கிது எல்லாத்துக்கும். இந்த கதாபாத்திரம் வெளியே வருவதற்கு காரணம் எதேச்சியாக நடந்ததா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தகவல் இருக்கா? அதிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சோம்னா எனக்கு ஒருவேளை எங்கள் அப்பா போட்டா பிச்சையாக அதை நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் 33 வயசுலேயே இறந்துட்டார். பள்ளிக்கூடம் எங்கேயும் போய் அவர் படிக்கலை. சுயமாகவே எழுத்து குட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு பாடசாலை வச்சு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு, பேர் ராக்கியா கவுண்டர்னு பேர், பாடசாலை நடத்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மலையாள ஜோதிடர்கிட்ட போய் ஜோதியம் கற்றுக்கிட்டு 4 உங்களுக்கு ஜோசியம் பார்த்தா ஒரு 4 தான் வாங்குவார். அந்த மாதிரி கடைசி காலத்தில் அதெல்லாம் பண்ணி ஒரு 8 ஏக்கரா வானம் பார்த்த பூமியை ஒரு 2 கரிசல் மண்ணில் ஒரு 5 ஏக்கரா வாங்கி வச்சு செத்து போனார். இல்லைன்னா நான் பிச்சைக்காரனாக இருப்பேன். அவர் இறந்து போகும்போது இது மட்டும் அந்த 4 வசூல் பண்ணி அவர் வாங்கி வச்சு போன பூமி. அவர்கிட்ட பெரிய ஆற்றலாக நான் பார்க்குறது நினைவாற்றல் ஒன்று. இந்த நிமித்தம்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. நினைவாற்றல் காரணம் ஒரு ஒவ்வொரு கிருத்திக்கும் பழனிக்கு போய் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணா முத்துக்குறை வித்துக்குறை எனவும் மொத்த பாட்டை மனப்படமாக சொல்லி அப்போ தான் சாமி விட்டு வருவாரம்மா. அப்படி கடைசி தடவை போய் இந்த பாட்டு சொல்லி முடிச்சு சாமி விடும்போது அவருக்கு தொண்டை கட்டிச்சு.
இப்போ பூபதிகிட்ட பேசும்போது தம்பி நாளை காலையில் வா சென்னை ஊருக்கு போயிட்டுருக்கேன், அந்த மாதிரி எங்கள் ஊரில் நான் உழுந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அது போயிடுச்சு வந்து இப்போ 2 நாளில் அவர் இறந்துட்டார். பட்டு இந்த நினைவாற்றலுங்கிற விஷயமே எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் வந்ததாக நினைக்கிறேன். அதேமாதிரி நிமித்தங்கிற மேட்ரு என்னென்னா, இப்போ பூபதி வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காருன்னா என்ன ட்ரெஸ் போட்டுப்பார் அப்படின்னு கேட்பார். நான் சொல்ல ஒயிட்டு ஜிப்பாக போட்டு கீழே வந்து பிளாக் பேண்ட் போட்டிருப்பாருன்னு சொல்லுவேன். இல்லை அவர் ஜீன்ஸ் போட்டு மேலே வந்து ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டுமா சொல்லுவார். ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவர் அப்பா சொன்ன மாதிரி தான் வருவார். இப்படி இப்போ அது தெரியல, ஒரு வண்டியில் வந்து அந்த வண்டி ரோட்டில் வண்டி போயிட்டுருக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில், அந்த வண்டியில் என்ன சரக்கு போகுது சொல்லு அப்படின்னு கேட்பார். நம்ம உத்தியாசமாக ஒரு வெங்காய மூட்டை போகுது அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை ஆட்டுத்தோல் போகுது போய் விசாரிக்கணும், உடனே இங்கேருந்து ஓடி போய் வண்டி நின்று போனால் ஆட்டுத்தோல் போகும். இந்த மாதிரி அபூர்வமாக இப்போது ஐயா நம்ம தோட்டத்தில் வந்து விவசாயம் தான் ஜாஸ்தி பண்ணாங்க. தொலைக்கட்டு உருளை தொலை உருளைன்னு மேலே இருக்க தொலையில் மேலே ஒரு உருளை எவனை திருடிட்டு போயிட்டான். அதை வந்து ஐயா இந்த மாதிரி அது என்னன்னு சொல்லுவீங்க, அது சொன்னீங்க. பண்ணை உருளைங்கிறது கீழே இருக்குது. வாழ்க்கயிறு, அதாவது ஒரு பரியிலேருந்து தண்ணி மேலே வர்றதுக்கு பரியின் அடிப்பக்கம் வர்றதுக்கு பேர் வாழ்க்கயிறுன்னு பேர். அதை ஒட்டி வந்து அது வர்றது பண்ணை உருளைன்னு பேர். அது இந்த மேல் பக்கம் வர்றதுக்கு பேர் அது தொலைக்கட்டு உருளைன்னு பேர். தொலைக்கட்டு உருளைங்கிறது இப்படி இந்த கட்டை இருக்கும், இது மேலே உருளை இருக்கும், இதுதான் அந்த கயிறு மேலே ஏறி அந்த மாடு எடுத்துகிட்டு போகும். அது போய் தொலை உருளை, அந்த பர்டிகுலர் உருளை மெயின், அது இல்லாமல் தண்ணி எடுக்க முடியாது. அது எவனா அது மட்டும் காட்டி தூக்கிட்டு போயிட்டான். தொலை உருளை காணோம்னா அப்படின்னா நேராக 12 மணி கிழக்கு போவோம். ஒரு ஊர் வரும், வடகிழக்காக இன்னொரு ஊருக்கு ரோடு போகும், தார் ரோடு. அதில் போவோம். ஒரு 1 கிலோமீட்டர் போனால் வாகை நாராயண மரம்னா சேப்பு பூத்த மரம் பேர், வாகை நாராயண மரம் பேர். அந்த மரம் ரோட்டில் இருக்குது. அந்த மரம் எங்கே வருதோ அது வந்து நேராக உள்ளே போனேன்னா ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்குள்ளே கிடக்கு போய் பாரு அப்படிங்கிறாரு. இங்கேருந்து போய் பார்த்தா அந்த ஊரில் அங்கே கிடக்கும், திடீர்னு போய் அங்கே போட்டு போனாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு அபூர்வமாக இருந்துட்டு நான் பிறந்தப்போ அவர் சொன்ன விஷயம், இவன் என்னுடைய ஜீனுக்கு பிறந்திருந்தான்னா அப்பாவுக்கு இந்த பையனுக்கு 1 வயசு ஆகக்குள்ள அப்பா உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி நான் 10 மாதம் இருக்கும்போதே அவர் உலகத்தை விட்டு போயிட்டார். பட் இந்த நினைவாற்றல் சமாச்சாரம் பூரா அவர் போட்ட பிச்சையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதிகமாக அப்பாவை பற்றி கேள்விப்பட்டதில்லை நான். ஆமாம், ஃபோட்டோ கிடையாது, ஃபோட்டோ எடுக்க மாட்டார். இந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ கூடாது வச்சு சொல்லிட்டு அல்பாயுசில் போயிடுவேன்னு தெரியுது அவருக்கு. அதனால புகைப்படம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு முருகன் படம் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் பாணியில் குருசாமின்னு ஓவியர் வந்து 1940க்கு முன்னாடி 31 வரைஞ்சது. அதுதான் எங்கள் வீட்டில் இன்னும் வில்லேஜ் இருக்குது. அதே இப்போ என்னுடைய செல்ஃபோனியாக தான் வச்சுருக்கிறேன். அந்த முருகனை தான் அவர் சின்ன வயசுல கும்பிட்டுருந்தார். யாராவது வந்தாங்கன்னா இந்த முருகன் படத்தை ஃபோட்டோ எடுத்துங்க, என்ன எடுக்க வேணாம் சொல்லுவார். அப்படியே இருந்துட்டு அவர் போயிட்டார். ஒரு குளம் கூட இப்போ யாரோ சொன்னதாக சொன்னீங்க ஐயா வந்து. ஆமாம், அது வந்து காஞ்சி போன பூமி, இங்கே கொஞ்சம் ஏதாவது கிணறு வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்க அப்படின்னாங்க. அது பேர் நிலத்தடி நீர் வாட்டர் டிவைனர் அப்படின்னு இங்கிலீஷில், தமிழில் நிலத்தடி நீர் பார்த்து சொல்கிறதுன்னு பேர். இப்போ நானே இனியூர் சுதந்திரத்தை படம் தான் வேஷம் பண்ணியிருப்பேன். ஒரு குச்சியை வந்து இப்போ 2 பக்கம் 2 குச்சி எடுத்து வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த பூமிக்கடியில் அந்த நீர் சுழற்சி இருக்கிற இடத்துல அந்த குச்சி தானாக உள்ள தோலாது. அப்போ இந்த இடத்துல தோணுவாங்க. அந்த மாதிரி தோணி இப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடி கிணறு தோண்டப்பட்டு பல்லடமோ அந்த பல்லடத்தை தாண்டி 2வது மைலில் கல்லம்பாளையம் நாரணாபுரம் ஏதோ 2 ஊரில் ஏதோ ஊரில் இப்போ அந்த கிணறு இன்னும் இருக்குது. அது மாதிரி இப்போ இன்னும் கூட கிணறு தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ கணிச்சது. ஆமாம், அப்பா கணிச்சு தண்ணி இன்னும் இருக்குது. தண்ணி என்ன இருக்குது. ஆமாம், அப்பேற்பட்டவர் உங்களையும் கடிச்சிருக்காரு. ஆமாம், கிட்டத்தட்ட அவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் முருகன் பேர், அவன் பிறந்து சேர்த்து போய்ட்டு 4-5 வயசில். இவர் சண்முகன் பேர், இவர் வந்து சண்முகத்துக்கு வயசு வந்து 16 வயசில் பிளேகர் சேர்த்து போயிட்டார். எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி போயிட்டார். 3 ஆண்கள் போயாச்சு, 4வது நான். 3 ஆண்கள் உயிரோடு இருந்தால் அவருக்கு என்ன பலம் இருக்குமோ, என்ன சாதிப்பாங்களோ அதை எத்தனை கூட்டு சேர்த்து இவன் ஒருத்தமிழ் சாதிப்பானார். அப்படி தான் நான் என்னை பார்க்குறேன்னு கேட்டால், நான் பிறந்த ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. அந்த ஊரில் பிறந்து 11 பேர் படிக்க ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் இல்லை ட்ராப் ஆகி போய் நான் ஒருத்தன் எஸ்எஸ்எல்சியை முதல்ல படிச்சுட்டு வந்தேன். இந்தியா பூரா சுற்றி ஓவியம் வரைஞ்சேன். அந்த ஓவியங்களை வந்து 24 வயசு கூட வரைஞ்சிட்டேன். 24 வயசு கூட நான் வரைஞ்ச ஓவியத்தினுடைய தரத்தில் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், இந்தியா பூரா தேடினா கூட 24 வயசுக்குள்ளே அந்த தரத்தில் ஓவியம் வரைஞ்சவங்க 20 பேர் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் திரைப்படத்துறைக்கு வந்தேன். திரைப்படத்தில் சாதிச்சேன்னு சொன்னால் அது பெருசாக சொல்ல முடியாது.
பட் திரைப்படத்தில் ஒரு 192 படங்கள் பண்ண 175 படம் ஹீரோ, ஒரு பைத்தியக்காரனை வச்சு 125 படத்தில் ஹீரோ எடுத்துருக்காங்க. புரியுதா? அந்த சாதனை இல்லைன்னா கொடுங்க. 87 கதாநாயகன் கட்டி பிடிச்சி கண்ணாத்தை பற்றி கொடுத்து நடிச்சிருக்கேன். நீ பண்ணியிருக்கியா? சான்ஸ் கிடைக்குமா? 80 கதாநாயகன் யார்? 87 கதாநாயகன் இப்போ இருக்கிறாங்க முதல்ல சொல்லு. புரியுதா? அது சாதனையே இல்லைங்க, வேறு விஷயம். அதெல்லாம் பண்ணேன். அப்போ பண்ணி முடித்து பார்க்கும்போது நம்முடைய கோணத்தில் வந்து நடிப்பு துறை அப்படின்னா பாப்புலாரிட்டி விடுங்க. பாப்புலாரிட்டி எம்ஜிஆர் பெரிய ஆள், ரஜினிகாந்த் பெரிய ஆள், பாப்புலாரிட்டி கூட நான் போகல. நடிப்பு அப்படின்னா நடிப்புக்காகவே வாழ்ந்து விடான்னு ஒரே சிவாஜி கணேசன் தான். உலகளவில் இனிமேல் ஒருத்தன் கிடையாது. ஏன்னா நாலன் போட அவன் அல்ல கணேசன் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் 3 வேஷம் போட்ட மனுஷன். ஸோ நடிப்பில் வெரைட்டி பண்ண ஒரே ஆள் உலகத்திலேயே சிவாஜி கணேசன். அப்புறம் அந்த ட்ராக்கில் வந்து அவர் பெருசாக காப்பி அடிக்கிறான்னு கூட அடுத்து ஓரளவுக்கு நம்ம காலத்தில் வந்து கமல்ஹாசன் ஒருத்தர் வந்து அதே மாதிரி வெரைட்டி பண்ணுறாரு. அந்த அளவுக்கு என்னை நான் சேர்த்துக்க மாட்டேன். பட் நான் எங்கே வரேன்னா, ஒரு 64 வயசில் எனக்கு போர் அடிச்சு போச்சு. என்னடா இதையே பண்ணிகிட்ருக்கேமே அப்படின்ட்டு. எப்படி பண்ணாலும் நம்ம 2வது ரேங்கில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட் ரேங்கில் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாப்புலாரிட்டின்னா ரஜினிகாந்த், எம்ஜிஆர் இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நடிப்புனா சிவாஜி, கமல் இருக்காங்க. நம்ம அந்த கேட்டகரி போக முடியல. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இது இல்லையா, உன்னுடைய உயரம் உனக்கு தான் தெரியணும். அது எப்படி ஓப்பனாக இது கருணாநிதி கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்னு. என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு. புரியுதா? அது மாதிரி நம்ம உயரம் நமக்கு தெரியணும் இல்லை. நீங்கள் அதை போல்டாக ஒத்துக்கிட்டு இது கண்டிப்பாக நான் பெரிய ஆள் தெரியும். அப்போ இதெல்லாம் செய்ய முடியாத விஷயம் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது 2065 வயசு எனக்கு. 65 வயசில் வந்து நான் நடித்தது போதும், இனிமேல் மேக்கப் போடக்கூடாது. இப்போ உங்கள் ஃபங்க்ஷனுக்காக லைட்டாக மேக்கப் போட்டுருக்கேன். இது உங்களுக்காக தான் போடுறேன், இல்லைன்னா மேக்கப் சாவலுக்கு போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு 2005 இனிமேல் மேக்கப் போடலான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பேச்சுத்துறைக்கு போனேன். இப்போ நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்க, அந்த பேச்சுத்துறையில் வந்து அது இத்தனை வருஷத்துக்கு நேற்று தான் முந்தா நாள். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கே முந்தா நாள் டெல்லியில் தமிழ்ச்சங்கம் கம்பனுக்கிட்ட போனேன். நாங்கள் போயிட்டு நான் 2009 கம்பராமான்னு 10,000 பாட்டு இருக்குது. 10,000 பாட்டு 1000 சொல்லிக்க 1100 100 பாட்டை சொல்லி முடிக்கும் போது கம்பராமாயண கதை மொத்தம் 1 லைன் வந்துடணும். ஏன்னா நீ ரைட்டருங்க சொல்கிறேன், 1 லைன் கதை கிடைக்கிறதே வேண்டாம். மெயின் கதை வந்து ஒரு 1 லைன் மொத்த கதை சொல்கிறேன் 100 பாட்டில் அப்படின்னு ரெடி பண்ணி 2009 100 பாடல் வழியாக 2 மணி 20 நிமிஷத்தில் ஒரு 5000 பேர் மணி பேப்பரை வச்சுலாமல் தண்ணி குடிக்காமல் கம்பராமாயணம் பேசிக்கிறேன். புரியுதா? அப்புறம் ட்ரிம் பண்ணி உங்கள் ஆளை கொடுத்து ட்ரிம் பண்ணி அந்த கைதட்டை ஜாஸ்தியாக தான் கொஞ்சம் குறைச்சி 220 நான் ஃபுட்டேஜ் நான் பேசுனது. அந்த 10 நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு 210 உலகம் போல இருக்குது. இப்போது அதேமாதிரி மகாபாரதம் ஒரு மாபெரும் காவியம். அதே மாதிரி 4 வருஷம் அது கிடைக்கிறது. நேற்று என்ன ஆச்சுன்னா 30 அடிக்கு 10 அடி திரையில் சினிமா திரையில் 70 பார்க்குற மாதிரிப்பா இந்த மகாபாரத ஸ்பீச்சை ஸ்க்ரீன் பண்ணாங்க. 2015 நான் பேசுனேன். இப்போ 10 வருஷம் ஆகி போச்சு. அது பார்த்தா 2 மணி 10 நிமிஷம் படம் ஓடிட்டே இருக்குது. இது நான் தான் பேசணும்னா இத்தனை கேரக்டர் வருது, இத்தனை பேர் வருது, 150 கேரக்டர் பேர் வருதுப்பா ஒவ்வொன்றுக்கா. இதெல்லாம் எப்படி நான் சொன்னேன் அப்படின்னு எனக்கே பிரமிப்பாக்கு. இது எல்லாம் எப்படின்னு பார்த்தா இதுதான் அந்த பரம்பரையாக வந்து ஜீன் வழியாக வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் என்னன்னு சொன்னீங்க, அது மற்றவங்களை தாண்டி நிற்கணும் ஒரு படி. ஆமாம், அது சந்தேகம் கிடையாது. அதுக்கு காரணம் சொல்லிடுறேன். முன்னாள் போனேன், இலங்கை ஜெயராஜன் கேள்விப்பட்டு போய் கம்பபாரதின்னு பேர் வாங்கினாள். கம்பலாம் இந்த லிவிங் பீப்புளில் வந்து கம்பராமான்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஈக்குவலாக இன்னும் உயிரோட யாரும் கிடையாது. ஆமாம், 67 வயசு ஆகுறவருக்கு, கல்யாணம் பண்ணிக்கல. அம்மா அவர் சுயமாக சமைச்சு சாப்பிட்றாரு. சமீபத்தில் அம்மா செத்து போச்சு. அவர் 67 வயசு, என்னோட கிட்ட 14 வயசு சின்னவர். அவர் உட்கார வச்சு என்ன பண்ணேன், சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு சின்ன வெரைட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து 100 பாடல் வழியாக 2 மணி 10 நிமிஷம் பேசணும் இல்லையா, அந்த கதையை தூக்கிட்டு வெறும் பாட்டு மட்டும், வெறும் பாட்டு 100 பாட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த பாட்டு உலகம் யாவையும் தாமுள்ள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஓசை பெற்று உயிர் பார்க்கடல் ஊற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கன ஆசை பற்றி அதையர் தேன் மாத்திய காசில் கொட்டத்து ராமன் கதையரோ. முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவியற் கொண்டுணர்த்தவன் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுவவோ. கல்லடை பிறந்து புகுந்து கடலடை கலந்த நீத்தம் எல்லையில் மலைகளால் வியம்பாரும் பொருள் என்ன தொல்லையில் ஒன்றையாகி துறைதும் பறந்த சூழ்ச்சி பல்வரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததன்றே. தாயொக்கும் அன்பில் தவமுக்கும் நலம் வைப்பில் சேய முன் நின்று செருகேதி இருக்கும் நோயால் நோய்க்கும் மருந்துக்கும் நுணங்கு கேள்வி ஆயப்போங்கால் அறிவுக்கும் 100 பாட்டு சொல்லி முடிச்சோன்னே கீழே கம்பாவை உட்காந்துட்டு மனுஷனாவேன் பல்லு பட்டு தான் போயிடுமா அந்த பாட்டு 100 பாட்டை ஈடுக்காம அப்படின்னு அவர் மிரண்டார். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா 84 வயசில் திருக்குறள் வந்து
4 மணி நேரம் பேசியிருக்கேன். 6:45 ஸ்டார்ட் பண்ணி 10:45 ஸ்பீச் முடிக்கிறேன். 10,000 பேர். நான் சொல்லி வயசானதில் வராதிங்கப்போ 1க்கு 2க்கு போக முடியாது, குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க, 70 வயசு ஆனுங்க வராதிங்கன்னா பாதி பேர் அவன் தான் உட்காந்துருக்கான். 10,000 பேருக்கு இமேஜின் பண்ணி இப்போ உங்களுக்கு சிவாஜி வீடு எங்கே இருக்குங்க, நம்ம வீட்டில் சிவாஜி வீடு லெங்க்த்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவன் ஃபுல் லெங்க்த்துக்கு உட்காந்துருக்கானுங்க அத்தனை பேர். ஒரு ஆள் எழுந்து போகிறேன். ஆமாம், நாங்கள் பார்த்தோம். இப்போ நீ ஜனங்களை பார்த்து பேசானு ஏன் தாலி எடுக்கண்டாம போடாது எழுந்து கூட வேண்டியது ஒருத்தனே எப்போ எழுந்து போகிறேன் அப்படின்னா அந்த கூட்டத்தை எப்படி நீ ஹோல்டு பண்ணுறேன்? அப்போ ஹோல்டு பண்ண என்ன அர்த்தம்? திருக்குறளுக்கான கதைகள் வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ரிசர்ச் பண்ணேன். 3 வருஷம் ரிசர்ச் பண்ணால் திருக்குறள் கதையே பேசலாம் என்று நான் முடிவெடுத்துக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்ல மிரண்டுருவீங்க. அதை பெரியார் வந்து வர்ணாசிரம் தர்மத்துக்கு எதிரானவர். உங்களுக்கு தெரியுமானுக்கு பாப்பா உயர்ந்தவன் சூத்திரன் தாழ்ந்தவன்கிற வர்ணாசிர தர்மம் அதுக்கு எதிரானவர் பெரியார் இல்லையா? அப்போ அவருக்கு பாப்பானை பிடிக்காது இல்லையா? பிராமணிசம் பிடிக்காது இல்லையா? பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு பாப்பா சேர்த்து போனால் கண்ணீர் விட இருப்பான். யார் அவர்? ராஜாஜி. ஆமாம், 2 பேர் அப்படி உயிருக்குள்ளாக நண்படாக இருக்கிறாங்க. நண்படாக இருந்துட்டு ராஜாஜி செத்து போனப்போ சுடுகாட்டுக்கு போகிறாரு, பெரியார் போகிறாரு. அப்போ நடக்க முடியாது, வீல் சேரெலாம் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போன பார்த்தா பிவி கிரி ஜனாதிபதி சுடுகாட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ஏன் நாட்டு முதல் குடிமை நின்றுட்டுருக்கிறான், என்ன சேரில் உட்காந்து வச்சுக்கேன், எடுத்து கீழே உட்கார ஐயா அவங்கள கீழே உட்கார தூக்க முடியாது, அதெல்லாம் தெரியாது. ஒன்று அவர் சேர் போடுங்க, இல்லைன்னா என்ன கீழே உட்காருங்க. பிடிவாதம் பண்ணி அந்த வரட்டை தீவிக்கும் போது கேள்விக்கே எழுதார். அதைத்தான் முதல் நான் வந்து நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நிற பேரையார் நட்புங்கிற ஆண்டோர் நட்பு வளர வரைபோர் வளரும் தீயவர் நட்பு தேய் வரைபோர் தேயும் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு முதல் திருக்குறள் பேசலாம் முடிவு பண்ணும்போது முடிவு பண்ணி இந்த சொல்லிவிட்டு ஒரிஜினல் டிகே ஆள் இருக்காங்கல்ல சுபவீர பாண்டியன் அறிவுமதி எல்லாம் சொல்லி கதை சொல் அண்ணா 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 சத்தியமாக சேர்த்துக்கினானுங்க. அப்படி அதுக்கப்புறம் தான் மிச்ச கதை எல்லாம் 100 கதை ரெடி பண்ணேன். ஏன் இன்ட்ரப்ட் சாரி சொல்லுங்கள். ராமாயணம் பிரமாதம் உங்களோட இதில், மகாபாரதமும் பிரமாதம். ஆனால் அதெல்லாம் விஞ்சி நின்னது வந்து திருக்குறள். நம்ம ஏன் தெரியுமா? என்ன பண்ணாலும் இங்கே நம்ம ஒரு காலங்காலமாக வந்து ஆன்மீக பூமி, இது ஆன்மீக பூமி இருந்தால் கூட இப்போ எப்படியும் பெரிய தாக்கம் வச்சுருக்கும் இல்லையா? பெரிய தாக்கத்தை ஒரு 20% வச்சுக்கப்பா. 80% கடவுள் நம்பிக்கைக்குள்ளவனா கூட 20% அட்லீஸ்ட் கடவுளை சொல்லிருப்பாங்கல்ல. அவங்க என்னமுன்னா என்ன மயில் ராமாயணம் பேசிட்டேன், மகாபாரதம் எல்லாம் சாமி கதை. இவன் இந்த பரதேச பையன் கிட்டத்தட்ட நம்மளை ஒரு ஒதுக்கிட்டான்னு வச்சுங்களேன். இது இன்னொருத்தன் கேட்குறான், அதெல்லாம் பேசி இங்கேங்கேண்டா வந்து திருக்குறள் இவங்க தான் சொந்தமாக மாதிரி எனக்கு சொந்தம் இல்லைங்கிற மாதிரி நீ அதெல்லாம் பேச அங்கே இருக்க வேண்டியதாண்டா இங்கேண்டா திருக்குறள் பேசினா அதுக்கு ஒரு கோச்சிக்கிறாங்க. அப்போ தான் நீ திருக்குறள் பேசினா நியூட்ரல், அது கடவுள் நம்பிக்கையுள்ளவன் கடவுள் எல்லாருக்குமே இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுங்கிற முடிவு பண்ணி தான் அந்த 3.5 வருஷம் ரிசர்ச் பண்ணி நம்ம திருக்குறள் பண்ணோம். இப்போ என்னென்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாக்கள் நிறையா இருக்கும். இப்போ மீடியாவில் போகும்போது அது தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ ஆடியன்ஸுக்கும் சொல்கிறதான் அது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னையும் செய்து விடல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீங்கு பண்ணிட்டா கூட அவனே வெட்கப்படுற மாதிரி அதுக்கு நல்லது பண்ணு அப்படின்னு ஒரு அது கதை சொல்லணும். இப்போ நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன். நான் என்ன கதை சொன்னேன்னா, எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிக்கிறார். 1972 நான் அவரோடு நான் நடித்த படம் இதய வினை. படம் முடிஞ்ச உடனே அவர் திமுக அந்த வெளியில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த உடனே பை எலெக்ஷன் வருது. பை எலெக்ஷன் வந்தோடனே திண்டுக்கல்ல மாயத்தேவர் நிற்கிறாரு. இதுவரைக்கும் மேலோட்டமாக நிகழ்ச்சிக்கு போன எம்ஜிஆர் ஃபஸ்ட் டைமு கேன்வாஸ் பண்ணுறதுக்கு தேர்தல் கூட்டம் போடுறதுக்கு இவர் புறப்பட்டு போகிறார். எம்ஜிஆரை படங்கள்லாம் பார்த்துக்கலாம், அது பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் ஜாஸ்தி அந்த காலத்தை. இந்த பல்பு கலர் இருப்பார் ஆள். அப்போ போய் வேகாத வெயில் காலம் இறங்கும்போது தமிழ்நாட்டு தாய்மலை பூரா அப்படியே தேனி அட வந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. எம்ஜிஆர் பார்க்குறவங்க வந்துட்டுருக்காங்க. ஒரு காஞ்சிபுரம் தென்னை வலையில் ஒரு 2000 பேர் உட்கார மாதிரி ஒரு பந்தல் போட்டு ஒரு மேடை போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் தாகசாந்திக்கு வசதி வேணுமில்ல, ஒரு இந்த டீப்பாய் சைஸில் ஒரு அண்டா ஒரு 10 அண்டாவில் தண்ணி குடி தண்ணி வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் வந்தார், மேடை ஏறி பேசினார். பேசிட்டு இருக்கும்போது பெரியவர்கள் அப்படின்னா உடனே பூபதி பக்கத்துல சோடா கோலி சோடா இருந்து ஆனால் குடிங்கன்னா ஒரு முறை குடிச்சிட்டு அப்படின்ட்டு தம்பிகளாம் இது நம்ம ஆள் மாயத்தேவர் எல்லோரும் ஓட்டு போடுங்க வணங்கம்ட்டு போயிட்டார். போனோடனே பூபதி என்ன பண்ணான்னா அந்த எச்சச்சோடா இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே அந்த 4 அண்டாவுக்கு வச்சு அடித்தான். அண்டா தண்ணி தெளிச்சான்ப்பா. தெளிச்சு உடனே மற்ற ஐயோ எம்ஜிஆர் வச்சு எச்ச தண்ணி எனக்கு கொஞ்சம் அத்தனை பேர் அந்த அண்டா தண்ணி அலையலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுல தீர்த்தம், கங்கா தீர்த்தம் மிக்ஸ் பண்ணியாச்சுல, எனக்கு அவ்வளோ அலையிறாங்க. இது வந்து கண்ணதாசனுக்கு செய்தி போகுது. போன அவர் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற காலத்தில் நீங்களாம் உருப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு கோவம் வரும் இல்லையா? அவர் நம்மளை அப்படி தான் பேசுவான்.
பேசினார், எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார். பை எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார். முடிஞ்ச உடனே அடுத்தாப்பில் வந்து சட்டசபை எலெக்ஷன் வந்து அடுத்த 6 மாதத்தில் அதுலேயும் ஜெயிச்சிட்டார். உடனே இவர் கூப்பிட்டு வச்சு நீ தான் அரசவை கவிஞர்ன்ட்டார். ஸோ என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து சொன்ன உடனே தமிழக மணியிலிருந்து நம்ம தெரிஞ்சவர்கள் அண்ணா கையெழுத்து கும்பிடனா உங்களுக்கு கண்ணதாசன் பிடிக்கும், நமக்கு கண்ணதாசன் பிடிக்கும், நம்மளாம் கொண்டாடுற தெய்வ மாதிரி அது ஏதோ சம்பவம் நடந்து போச்சு. தயவுசெய்து கணக்கு தூக்கி கையெழுத்து கொஞ்சிடானுங்க. வேறு வழி இல்லாமல் அதை தூக்கிட்டு நான் வச்சு கதை மிரண்டுவீங்க. கண்ணதாசன் கதை எல்லாத்தோட 1000 மடங்கு பெரிய கதை வச்சது. 27 வருஷம் தனிமை சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நெல்சன் மண்டேலா. நாட்டு விடுதலைக்காக 27 வருஷம் தனிமை சிறையில் இருந்தார். விடுதலையானார், ஜனாதிபதி ஆகிட்டார். ஜனாதிபதி ஆனோடனே இப்போ தம்பிங்க மாதிரி ஒரு 4 பேர் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. சண்டே அன்னைக்கு வேறு வேலை கிடையாது. தம்பிங்களா என்னடா சும்மா இருக்கீங்க, வாங்கடா உட்லண்ட்ஸ் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வேன் எடுத்துக்கிட்டு இப்போ அதிபர் வராரு, கூட பசங்க 4 பேர் செக்யூரிட்டி ஒன்றா போகிறாங்க. உட்லண்ட்ஸ் போனாங்க. இல்லை உனக்கு எந்த மாதிரி ஆர்டர் பண்ணால் இவன் பூரி வேணும்னா, இவன் பொங்கல் வேணும்னா, இவன் மசாலா தோசை வேணும்னா இல்லை ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி வந்துருக்கும்போது பார்த்தா ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க செக்யூரிட்டிஸோட. பார்த்தா ஒரு 8வது ரோவில் ஒரு ஆள் தனியாக உட்காந்துருக்க வயசானவர். தம்பி பாடுறா அவர் தனியாக உட்காந்துக்காரா, கூப்பிடா நம்மளோட சாப்பிட்டு அப்படின்னா போய் கூப்பிட்றான்னு போனேன். ஐயா வாங்கய்யா எங்களோட சாப்பிட்றேன். இல்லை பரவாயில்ல வாங்கய்யா இப்போ என்னையா இருப்போம் தயவுசெய்து வாங்கய்யா அப்படின்னு போட்டு கையை பிடிச்சி தரத்தை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ஐயாவுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுறேன் அப்படின்னா ஐயா கேட்டாங்க. அவங்க ஏதோ ஐட்டம் சொன்னார். வந்துச்சு. வயசானவங்க மெதுவாக தான் சாப்பிடணும். இந்த 4-5 பேர் சாப்பிட விட வேகமாக சாப்பிட்டு குனிஞ்சு வைக்கப்பட்டு தேங்க்யூன்ட்டு போனாயிட்டு இருந்தார். போனேன் வயசாகிடுச்சுங்க தடுமாறிட்டே போகிறான்னு ஒரு செக்யூரிட்டி. அவர் தான் ஜெயிலர். ஜெயிலர்னா ஜெயில் அதிகாரி. அப்படின்னா 27 வருஷம் நான் ஜெயில் இருந்தில்ல, அப்போ அந்த அதிகாரி இருந்தவன்னா அப்போ ஏன் அது எப்படி உங்களுக்கு எப்படிப்படாதுன்னா தங்கம் பத்திரமாது தங்கம் வாரவா நான் வந்து இரும்பு எக்கோட போட்டிருந்தேன். அதாவது மண்டேலானா செவுத்த உடைப்பா அவ்வளோ பவசாரி இருந்தேன். நான் அந்த ஜெயிலில் போட்டு உப்பு இல்லாத கூழும் அச்சுக்கடி கொடுத்து அந்த கீழ் வரமாக்கி வீக்காக ஆகிட்டாங்க. வாரம் ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா, வெறும் அண்டர்வார் நிறுத்தி 100 சவுக்கடி ரத்தம் வரக்கூடாது. அது டெக்னிக் வச்சுருக்காங்க. என்ன ரத்தம் மட்டும் வராது, ஆனால் 100 சவுக்கடி கொடுப்பாங்க. ஆனால் பெயின் இருக்கும். பயங்கர பெயின் தாங்க முடியாது. 100 சவுக்கடி கொடுத்தோன்னே நிறுத்திட்ட உடனே இவன் ரெடி ஆகிக்குமா, இவன் வாங்க லத்தி சார்ஜ் பண்ணுவான். எலும்புடையாது அட்டின்னு அடிப்பாங்க. முதுகெல்லாம் வெள்ளாயிரம் தெரிக்கிற மாதிரி இருக்கு. எலும்பட்டு உடைய அப்படி நேக்க அடிப்பானுங்க. 100 லத்தி சார்ஜ் 100 சவுக்கடி முடிச்சு நட்டிங்கி போய் துடிச்சு போய் நாக்கு வந்து தண்ணின்னு கேட்பேன். இந்த ஆள் என் வாயில் ஒன்று கடிப்பான். நான் நாகரிகம் கருதி என் மேலே ஒன்று கடிப்பான் தான் ஸ்பீச்சர் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அவன் வாயில் ஒன்று கடிப்பான். ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை. நான் இந்த அந்த ஜெயிலில் நாட்கள் போகாமல் இந்த அடி வாங்கின போது தான் எனக்கு இப்படி தான் என் மேலே ஒன்று கடிப்பான். அவன் மேலே உத்தரவு அதை செஞ்சுருக்கிறான். அதுக்கப்புறம் அவனை கோச்சிடணும். அதுக்கப்புறம் வாங்கி மசாலா தோசை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நான் செய்து விட. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.